அத்திக்காய் வறுவல் செய்ய போகிறோங்க. அத்திக்காய் வந்து 1/4 கிலோ நறுக்கி வச்சுருக்கோங்க. மிளகு, சீரகம், இவ்வளோதான் பட்டை, 2 கிராம்பு, சோம்பு எல்லாம் வச்சுருக்கோங்க அரைக்கிறதுக்கு. வெள்ளைப்பூடு, வெங்காயம், இஞ்சி துண்டு எல்லாம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கோங்க. தக்காளி அரைப்பழம் நறுக்கி வச்சுருக்கோம். மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் சேர்ந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கோங்க. அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி அதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிடுவாங்க. அரைச்சிட்டு இங்கே என்ன பண்ணிடணும், தாளிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு மட்டும் போட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டு வெடிக்க விடுவோம். சோம்பு போட்டு வெடிக்க விட்டாங்க. வெங்காயம் போட்டிருக்கேன் அதில், அதையும் கொஞ்சம் போட்டு வதக்கிடலாங்க. வெங்காயம் வந்து பாருங்களேன் இப்படி நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினோடனே இந்த அரைச்சி வச்ச மசாலா இதில் போட்டுருவோம். நல்லா பச்சையாக அரைச்சதுனால நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கணும். நல்லா வாடை போடுற அளவுக்கு வதக்கணும். பச்சை வாடை போடுற அளவுக்கு வதக்கிட்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவு வதக்கிடணுங்க. நல்லா வதக்கிட்டு அத்திக்காயை அதில் போட்டுடலாங்க. போட்டு இதையும் சேர்த்து நல்லா சுடுங்க கிண்டிடலாம். அதுக்கு தேவையான உப்பு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. அவ்வளோதாங்க. ஸ்பூன் போட்டு வதக்கிடலாங்க. அத்திக்காயை கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விட்டலாம். ரொம்ப தண்ணி ஊற்றணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விட்டலாம். இந்த அரைச்ச இதே கழுவி விட்டுருவோம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. இந்த ஒன்றே இந்த அளவு நல்லா வறுத்துடணுங்க. இன்னும் கூட நல்லா வறுத்துக்குங்க. அவ்வளோதான், சாப்பிட்டுக்கலாங்க. சூப்பர். எங்க சேனலுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ்.